நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் 5 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு ஆகிய 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பருவமழை மீண்டும் தீவிரமடைவதை அடுத்து மாநிலம் முழுவதும் மாவட்ட நிர்வாகங்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் தொடர் கனமழை காரணமாக தட்சிண கன்னடா உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மங்களூரு நகரின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை காலை வரை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பாக இருக்கும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் உனா, பிலாஸ்பூர், ஹமீர்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று கல்லணையிலிருந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து விடுகிறார். இதையொட்டி கல்லணை வளாகம் வர்ணம் பூசப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. இதேபோல் கரிகால சோழன், காவேரி தாய், அகத்தியர் முனிவர், ராஜராஜ சோழன் சிலை உள்ளிட்ட சிலைகளுக்கு வர்ணம் பூசப்பட்டு கல்லணை புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. மீன்பிடி தடைகாலம் முடிந்து நள்ளிரவு முதல் விசைப்படகு மீனவர்கள் உற்சாகமாக கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். 61 நாட்கள் மீன்பிடி தடைகாலம் அமலில் இருந்ததால் தமிழகம் முழுவதும் உள்ள விசைப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து வந்தனர். இதனால் கடலோர மாவட்டங்களில் மீன்களின் வரத்து இல்லாததால் மீன்களின் விலை 2 மடங்குகளாக உயர்ந்து காணப்பட்டது. இந்நிலையில் மீன்பிடி தடைகாலம் முடிந்ததை அடுத்து நள்ளிரவு முதல் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். சென்னை காசிமேட்டிலிருந்து 3000 விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். பாமகவில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்களுடன் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. அன்புமணிக்கு ஆதரவாக இருந்த 60 மாவட்ட செயலாளர்கள், 39 மாவட்ட தலைவர்கள், பொருளாளர்கள் மற்றும் மாநில துணைத் தலைவர்களை ராமதாஸ் மாற்றியுள்ளார். ஆனால் ராமதாஸ் மாற்றியவர்கள் அதே பொறுப்புகளில் நீடிப்பார்கள் என அன்புமணி அறிவித்து வருகிறார். இந்நிலையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் கூட்டம் ராமதாஸ் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நடைபெற உள்ளது. இதனிடையே மாவட்ட பொதுக்குழு ஆலோசனைக் கூட்டங்களை இன்று முதல் அன்புமணி நடத்த உள்ளார். மலிவு விலை விமான போக்குவரத்து நிறுவனமான ஸ்பைஸ் ஜெட் இதுவரை இல்லாத அளவாக 4வது காலாண்டில் லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மாதங்களில் இந்நிறுவனம் 324 கோடியே 87 லட்சம் ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது. இது கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 12 மடங்கு அதிகம். முந்தைய நிதியாண்டின் இதே காலாண்டில் இந்நிறுவனம் 119 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியிருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடும் நிதி நெருக்கடியை சந்தித்த இந்நிறுவனம் தற்போது காலாண்டில் இதுவரை இல்லாத லாபம் ஈட்டியிருப்பது கவனம் பெறுகிறது. பீகாரில் 2023ஆம் ஆண்டு நேரிட்ட ரயில் விபத்துக்கு ரயிலில் இருந்த குறைபாடுகளை உடனடியாக கண்டறியாததே காரணம் என்று விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் டெல்லியிலிருந்து அசாம் மாநிலம் காமாக்கியாவுக்கு புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில் பீகார் மாநிலம் ரகுநாத்பூரில் தடம் புரண்டு மோசமான விபத்து நேரிட்டது. இதில் 4 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமுற்றனர். மோசமான இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்திய அப்போதைய ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஸ்வேஸ்மாய் மித்ரா அறிக்கை அளித்துள்ளார். ரயில் மற்றும் தண்டவாளங்களின் பாதுகாப்பு குறித்தும் பரிந்துரைகளை வழங்கியுள்ளார். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவின் தகுதி நீக்கம் குறித்து நிலுவையில் உள்ள தீர்மானத்தை நினைவூட்டி குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கருக்கு காங்கிரஸ் எம்பி விவேக் தங்கா கடிதம் எழுதியுள்ளார்.
இஸ்லாமியர்களின் சகிப்புத்தன்மை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதாக நீதிபதி சேகர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அவரை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுமாறு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 55 எம்பிக்கள் கடந்த டிசம்பர் மாதம் கடிதம் அளித்திருந்தனர். IDBI வங்கியிடம் கடன் பெற்று 126 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நொய்டாவைச் சேர்ந்த சூப்பர் டெக் நிறுவனம் மற்றும் அதன் நிறுவனர் RK அரோரா மீது CBI வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அடுத்து சூப்பர் டெக் நிறுவனத்தின் ரியல் எஸ்டேட் செயல்பாடுகள் மற்றும் அந்நிறுவனத்துக்கு 1998 ஆண்டு முதல் வங்கிகள் வழங்கிய 5157 கோடி ரூபாய் கடன் குறித்து CBI விசாரணை நடத்தி வருகின்றது. வாடிக்கையாளர்களிடம் 700 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பெற்றுவிட்டு உரிய நேரத்தில் வீடுகளை வழங்காமல் ஏமாற்றியதாகவும் அந்த பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் சூப்பர் டெக் மேல் அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. விதிகளை மீறி கட்டப்பட்ட குற்றச்சாட்டில் 2022 ஆண்டில் நொய்டாவில் சூப்பர் டெக் நிறுவனம் கட்டிய இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் தொடர் கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குவாங்டங் மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதியான ஜான்ஜியாங் நகரில் கடல் நீர் புகுந்ததால் மீன்பிடி படகுகள் மூழ்கின. அடுத்த சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதால் பாதுகாப்பாக இருக்கும்படி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துபாயில் உள்ள 67 அடுக்குமாடிகளை கொண்ட கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மெரினா பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்பு கட்டிடத்தில் 3820 பேர் வசித்து வந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இதற்கிடையே நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைப்பதற்காக தற்காலிக இடங்களை ஏற்பாடு செய்யும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த 2015 ஆண்டு இதே கட்டிடத்தில் 47, 48 ஆகிய 2 தளங்களில் தீ விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ராணுவத்தின் 250வது ஆண்டு விழாவும் அதிபர் டொனால்டு டிரம்பின் பிறந்த நாளும் ஒரே நாளில் வருவது அந்நாட்டின் பெருமையாக கருதப்படுகிறது. அமெரிக்க ராணுவத்தின் ஆண்டு விழா ஆண்டுதோறும் ஜூன் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதே நாளில்தான் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பின் பிறந்த நாளும் வருகிறது. இந்த ஆண்டு அமெரிக்க ராணுவத்தின் 250வது ஆண்டு விழா கொண்டாடப்படும் நிலையில் இதை அந்நாட்டு அரசு பெருமையாக கருதுகிறது. இதற்காகவே 6000த்திற்கும் அதிகமான வீரர்கள், 128 ராணுவ வாகனங்கள், 60 டன் எடையுள்ள M1 ஆம்ப்ரான்ஸ் பீரங்கிகள், 62 விமானங்கள் பங்கேற்கும் ராணுவ அணிவகுப்பை தலைநகர் வாஷிங்டனில் நடத்துகிறார் ட்ரம்ப். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள கல்லணையில் இருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. கடந்த 12ஆம் தேதி காவிரி படுகை பகுதிகளின் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இது கரூர், திருச்சி வழியாக இன்று காலை கல்லணையை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக பாசனத்திற்காக மாலையில் கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 17 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட உள்ளது. குமரி மாவட்டத்தில் மழை பெய்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பனிமூட்டம் இறங்கும் ரம்மியமான சூழல் நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஆறுகாணி, பத்துகாணி, நெட்டா போன்ற கிராமங்கள் உள்ளன. தமிழக கேரள எல்லையான இப்பகுதிகளில் மழை பெய்த பின்பு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பனிமூட்டம் செல்வது காண்போரை கவர்ந்து வருகிறது. பனிமூட்டம் ஒரு புறமும், மலைப்பகுதிகளில் இருந்து நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவது மற்றொரு புறமும் காண்போர் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் உள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சாலையோர ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். இருவழிப்பாதையாக உள்ள செய்யாறு காஞ்சிபுரம் மாநில நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக கிளியாத்தூர் முதல் பள்ளி வரை 2.6 கிலோமீட்டருக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளி மற்றும் கிளியாத்தூர் கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள், கடைகள் மற்றும் கோவில்கள் இடித்து அகற்றப்பட்டன. மலையாளத்தின் மிதுனம் மற்றும் தமிழின் ஆணி மாதாந்திர பூஜைக்காக கேரளாவின் சபரிமலையில் நடை திறக்கப்பட்டது. மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து யோக நித்திரையில் இருக்கும் ஐயப்பனுக்கு தீபம் காட்டி கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றினார். தொடர்ந்து நிர்மாலய பூஜை, கணபதி ஹோமம், கலாபிஷேகம், படிப்பூஜைகள் இன்று நடக்கின்றன. மாதாந்திர பூஜைகளுக்கு பின்னர் ஜூன் 19ஆம் தேதி இரவு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும். தரிசனத்திற்கு சபரிமலை online.org.in என்ற இணையதளத்தில் பக்தர்கள் முன்பதிவு செய்யலாம் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. ஹிந்தி திரைப்படங்கள் ஒழுக்கக்கேடான நடத்தையை ஊக்குவிப்பதாக வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ரவிசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருள், மது உள்ளிட்ட பழக்கங்களின் புகலிடமாக ஹிந்தி திரைப்படங்கள் திகழ்வதாகவும் அந்த வகையில் இளைஞர்கள் தவறான வழிக்கு செல்ல தூண்டப்படுவதாகவும் ரவிசங்கர் கடுமையாக விமர்சித்துள்ளார். நாட்டின் பண்பாடு மற்றும் மத கட்டமைப்புகளை பாலிவுட் சீர்குலைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர் சமூகத்தில் எதிர்மறையான சம்பவங்களுக்கு காரணமாக திகழ்வதாகவும் சாடியுள்ளார். புதுக்கோட்டை பால்பண்ணை அருகே கோழி இறைச்சி விற்பனை கடையில் எரிவாயு சிலிண்டர் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. கடையில் எரிவாயு அடுப்பு மூலம் கோழி இறைச்சியை சுத்தம் செய்த போது எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து மளமளவென பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்துக்கு காரணமாக இருந்த எரிவாயு சிலிண்டரை அப்புறப்படுத்தி அருகில் இருந்த குளத்தில் வைத்து குளுமைப்படுத்தினர். முறையான பாதுகாப்பின்றி பழுதான சிலிண்டர் டியூபை பயன்படுத்தியதால் விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. குமரியில் தொடர் மழையால் கோதையாறு நீர்மின் உற்பத்தி நிலையம் அருகில் லேசான நிலச்சரிவு ஏற்பட்டதில் காவலர் குடியிருப்பு சேதமடைந்தது. பெரிய பாறை ஒன்று உருண்டு விழுந்ததில் அப்பகுதியில் இருந்த ஜெனரேட்டர் ஒன்றும் சேதமடைந்தது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மக்கள் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. அப்பகுதியில் ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவமழையின் 2வது சுற்று தொடங்கியுள்ளதன் அறிகுறிகள் கொடைக்கானல் கோக்கஸ் பள்ளத்தாக்கு சுற்றுலா தலத்தில் தென்படுகிறது. கொடைக்கானல் கோக்கஸ் பள்ளத்தாக்கு சுற்றுலா தலத்தில் இருந்து விருதுநகர், மதுரை, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகள் மற்றும் வருசநாடு மலைத்தொடர் பகுதிகள் மேகங்கள் கொத்து கொத்தாக குவியும் காட்சிகள் தென்படுகின்றன. தேனி, பெரியகுளம், வைகை அணையின் எழில்மிகு காட்சிகளும் கோக்கஸ் பள்ளத்தாக்கிலிருந்து தெளிவாக காணக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கிறார்கள். ஆன்லைன் டெலிவரி வேலை செய்பவர்கள் ஓய்வெடுக்க வசதியாக சென்னை மாநகராட்சியால் திறக்கப்பட்டுள்ள தொழிலாளர் கூடத்தில் பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ளன. குளிர்சாதன வசதியோடு அமைக்கப்பட்டுள்ள இந்த ஓய்வறையில் 25 பேர் வரை அமர்ந்து பேசும் வகையில் மேஜை அமைக்கப்பட்டுள்ளது. கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கூடத்தில் மொபைல் போன் சார்ஜ் செய்வதற்கான வசதியும் இடம்பெற்றுள்ளது. மழைக்காலங்களில் பாதுகாப்பாக ஓய்வெடுக்க வசதியாக அமைக்கப்பட்டுள்ள இந்த தொழிலாளர் கூடத்திற்கு டெலிவரி ஊழியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. மதுரையிலிருந்து அபுதாபிக்கு இண்டிகோ விமான சேவை தொடங்கிய நிலையில் மதுரை விமானி பேசிய வீடியோ வைரலாகி உள்ளது. நம்மூர் பிளைட் தானே என நினைத்து ஜிகிர்தாண்டா பருத்திப்பால் கேட்றாதீங்க என்று விமானி பேசியது சமூக ஊடகங்களில் கவனம் பெற்றுள்ளது. Flying time பாத்தீங்கன்னா 4 hours அபுதாபி. Flying distance பாத்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர். லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. நம்மூர் பிளைட்னு ஜிகர்தண்டா பருத்திப்பால்லாம் கேட்றாதீங்க, கிடைக்காது. But almost ready. Enjoy the flight. If you need any help, please ask the cabin crew. They'll be more than happy to help you. Once again, thank you so much for choosing Fly with Hero. நன்றி, வணக்கம். Thank you. Thank you, sir. Thank you, sir.
காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்காமல் இந்தியா புறக்கணித்ததற்கு மத்திய அரசை காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வெளியிட்ட பதிவில் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை சேர்ந்து வருவது வெளிப்படையாகவே தெரிவதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறையின் இந்த செயலால் நாம் தனித்து விடப்பட்டுள்ளதாக கூறிய அவர், போர் இனப்படுகொலைக்கு எதிரான கொள்கைகளை இந்தியா கைவிட்டதா என்பது குறித்து மத்திய அரசு விளக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புரோ லீக் ஹாக்கி தொடரில் இந்திய அணி தொடர்ந்து 5வது தோல்வியை சந்தித்துள்ளது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில் 2-3 என்ற கோல்கள் கணக்கில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது. பெஜியாத்தில் ஆண்ட்வர்ப் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தின் 35வது நிமிடம் வரை 2-0 என்ற கோல்கள் கணக்கில் முன்னிலையில் இருந்த இந்திய அணி பின்னர் அடுத்தடுத்து 3 கோல்கள் வாங்கி தோல்வியை சந்தித்தது. ஏற்கனவே நெதர்லாந்து, அர்ஜென்டினா அணிகளிடம் தலா 2 போட்டிகளில் இந்திய அணி தோற்றிருக்கிறது. திருவள்ளுவரை ஷேக்ஸ்பியர் போன்றவருடன் ஒப்பிடுவது சூரியனை சாதாரண விளக்குடன் ஒப்பிடுவதற்கு சமம் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார். சென்னை ராஜ்பவனில் தமிழ் ஆளுமைகளுடன் எண்ணெய் துணிகை என்ற தலைப்பில் ஆளுநர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், 400 ஆண்டுகள் பழமையான ஆங்கில கலாச்சாரத்தோடு நம் ஆளுமைகளை ஒப்பிடலாமா என கேள்வி எழுப்பினார். தாய்மொழியில் அறிவியல் படிக்கும் நாடுகள் வளர்ந்து வருவதாகவும் நாமும் தாய்மொழியில் அறிவியல் படிக்க தொடங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழ்தான் பழமை வாய்ந்த மொழி என பேசிய ஆளுநர், ஆங்கிலம்தான் பெரிய மொழி என்ற மனநிலை மாற வேண்டும் என தெரிவித்தார். மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை சூறையாடிய சம்பவத்தில் 4 தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகரைச் சேர்ந்த அழகேந்திரன் கொலை வழக்கில் சந்தேக நபரான பிரபாகரன் வீட்டில் இல்லாத நேரத்தில் காவல்துறையினர் அவர் வீட்டுக்கு சென்று விசாரித்துள்ளனர். இதனால் ஆத்திரத்தில் பிரபாகரன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து காவல் நிலையத்தை சூறையாடியதோடு அங்கிருந்த தலைமை காவலர் பாண்டியனை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றார். இந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கைது செய்யப்பட்டார். இந்தியாவில் கடந்த ஆண்டு ஐபோன் உற்பத்தியை நிகழாண்டு முதல் 5 மாதங்களிலேயே தாண்டியது. முதல் 5 மாதங்களில் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஐபோன்களின் மதிப்பு $4.4 பில்லியன். இது கடந்த ஆண்டை விடவும் $0.7 பில்லியன் அதிகமாகும். அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மட்டுமே அமெரிக்காவில் விற்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா விமான விபத்திற்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வலியுறுத்தியுள்ளார். அகமதாபாத் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து கார்கே நலம் விசாரித்தார். தொடர்ந்து மருத்துவமனைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர், விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் காயமடைந்தவர்களுக்கும் உரிய இழப்பீடை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதோடு விபத்துக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் 505 ப்ரொஃபஷனரி அதிகாரிகளை நியமிக்க உள்ளதாக பொதுத்துறையைச் சேர்ந்த பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்திருக்கிறது. காலி பணியிடங்களை நிரப்புவதை நோக்கமாக கொண்டு ஆட்சேர்ப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வங்கி பணியாளர்களின் முதன்மை நிலையை நிரப்புவதுடன் கார்ப்பரேட் கடன், வேளாண் வர்த்தகம் உள்ளிட்ட பல துறைகளில் பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கும் என SBI கூறியிருக்கிறது. மனைவி இறந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டிலிருந்து கணவரை உத்தராகண்ட் மாநில உயர்நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலியைச் சேர்ந்த ராம்சங்கர் குப்தாவின் மனைவி 1993ஆம் ஆண்டு தீ விபத்தில் உயிரிழந்தார். எனவே அவரது மனைவியின் குடும்பத்தினர் வரதட்சணை கொடுமை செய்ததாக வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் 2007ஆம் ஆண்டு அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் 1993ஆம் ஆண்டு குப்தாவின் மனைவி அளித்த வாக்குமூலத்தில் தற்செயலாக தீ விபத்து ஏற்பட்டது என்றும் கணவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டதை உயர்நீதிமன்றம் கவனத்தில் கொண்டது. தொடர்ச்சியாக ராம்சங்கர் குப்தா மீது சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்தியாவில் கடந்த 25 ஆண்டுகளில் 62.87 லட்சம் கோடி அந்நிய நேரடி முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பேங்க் ஆஃப் பரோடா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டு முதல் 2025 வரையிலான 25 ஆண்டுகளில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட அந்நிய முதலீடுகளில் மொரீஷியஸ், சிங்கப்பூர், அமெரிக்கா, நெதர்லாந்து, ஜப்பான், பிரிட்டன் உள்ளிட்ட 12 நாடுகளின் பங்களிப்பு 85% இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை துறையில் அந்நிய முதலீடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உற்பத்தி துறையில் அந்நிய முதலீட்டை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கலப்பட பன்னீர் போல் தற்போது கலப்பட காஃபியும் பரவலாக விற்பனை செய்யப்படுவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். புளியங்கொட்டை மற்றும் பேரிச்சம்பழ கொட்டையை பொடியாக்கி கலப்பட காஃபி தயாரித்து விற்கும் போக்கு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. கலப்பட காஃபியை உட்கொள்வது ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தும். நீண்ட காலம் கலப்பட காஃபியை உட்கொண்டால் செரிமானம் மற்றும் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஏற்கனவே கலப்பட பன்னீர் விற்பனை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது அந்த பட்டியலில் கலப்பட காஃபியும் இணைந்திருக்கிறது. நம்பகமான பிராண்டுகளை வாங்கவும் வித்தியாசமான நிறம் அல்லது வாசனையை கொண்ட காஃபியை தவிர்க்க வேண்டும் என்றும் நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். உடலுக்கு தேவையான மொத்த ஆற்றலில் 30 விழுக்காட்டுக்கும் குறைவாகவே கொழுப்பு உணவை உண்ண வேண்டும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. இரவு உணவின் போது கொழுப்பு உணவு மிதமான அளவில் இருக்க வேண்டும். உடலின் மொத்த கலோரி அளவில் சுமார் 20 முதல் 30 விழுக்காடு மட்டுமே கொழுப்பு உணவை சேர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இதனால் செரிமானம் சீராக இருக்கும் என்று கூறும் மருத்துவர்கள் இந்த அளவை மீறினால் உடல் எடை அதிகரிக்கும் என்று எச்சரிக்கிறார்கள். கொழுப்பின் அளவு அதிகரித்தால் இதய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சுற்றுலா தலத்திற்கு சாலை வழியாக செல்லலாம். ஆனால் சாலையே சுற்றுலா தலமாக மாறிய அதிசயம் சீனாவில் அரங்கேறியிருக்கிறது. வடமேற்கு சீனாவில் உள்ள ஜின்ஜியாங் சுயாட்சி பகுதியில் உள்ள டுக்கு நெடுஞ்சாலை ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. இருபுறமும் மலைகள், மரங்கள் என இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் இப்பாதையில் பயணிப்பதற்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இஸ்ரேல் ஈரான் இடையே அதிகரித்து வரும் மோதல் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கவலை தெரிவித்துள்ளார். இம்மோதலால் உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் குறையாது என நம்புவதாகவும் கவலையோடு கூறியுள்ளார். கடந்த முறை இதுபோன்ற மோதலால் உக்ரைனுக்கான ஆயுத உதவி குறைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே நீடிக்கும் மோதலால் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கும் எனவும் இது ரஷ்யாவுக்கே சாதகமாகவும் உக்ரைனுக்கு பாதகமாகவும் அமையும் எனவும் அவர் கூறியுள்ளார். பேச்சை நிறுத்திவிட்டு செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகளுக்கு அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் அறிவுரை வழங்கியுள்ளார். மாநிலங்களவைக்கு கமல்ஹாசன் தேர்வாகி இருக்கும் நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். பேச்சை குறைத்துக் கொண்டு வேலையை பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் ஒரு அறிவுரை. அதை அவர்கள் ஆணையாக ஏற்று செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. இதனிடையே மேடையில் கமல்ஹாசனுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் வாளை பரிசாக அளித்தனர். ஆனால் அதனை அவர் ஏற்க மறுத்ததோடு நிர்வாகிகளை கடிந்து கொண்டார்.